ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய உருவத்தை தொடச் சொன்னேன். என் உருவத்தை தொட்ட உனக்கு இனி நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் எந்த தடையும் வராம நிச்சயமா உன்னால வெற்றி பெற முடியும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு மட்டும் நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. எப்போதும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ எதை செய்தாலும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகும்படி வெற்றி கிடைக்கும்படி அனைத்தையும் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். அடுத்தவங்க என்ன செய்றாங்க, அடுத்தவங்க வீட்லையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்ற கவனத்தை எடுத்து விட்டு உன்னுடைய செயல்களில் நீ அதிக ஈடுபாட்டோடும் மகிழ்ச்சியோடும் செயல்படும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. அடுத்தவங்க சில பேர் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு கெடுதல் செய்பவர்களாக இருந்தாலும் கூட, உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட அவங்க மேல கோபத்தையோ விரோதத்தையோ நீ வளர்க்க விடாதே. நான் உனக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். யாராவது உனக்கு எரிச்சலை உண்டாக்கினாலும், வருத்தத்தை கொடுத்தாலும், கோபத்தை உண்டாக்கினாலும் கூட அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு சாயப்பான்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில யார் மூலமும் எந்த குழப்பமும் வராம அனைத்தையுமே இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதற்கு எந்த தடையையும் வரவிட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து நீ போகும் பாதை முழுவதும் வெற்றி பாதையாக மாறும்படி செய்ய போறேன். உன் கடமைகளை மட்டும் நீ கவனமாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில எந்த தவறும் வராது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மனசுல யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். அதனே மற்றவங்க கிட்ட வார்த்தைகளால சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டும் உருகிக்கிட்டும் மருகிக்கிட்டும் இருப்பதை கூட நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். மனிதர்களிடம் சொல்ல முடியாத உன் மன வேதனைகளை இந்த சாயப்பா கிட்ட வந்து சொல்ற. கவலைப்படாத, நீ சொன்ன அந்த விஷயத்தில் அனைத்தையுமே உனக்கு சரியாக சாதகமாக நடத்தி முடிக்கிறேன். உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கான அனைத்தையும் உனக்கே தெரியாம நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு மூச்சையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ பொறுமையோடு இருந்தாலே உன் மனபாரம் அனைத்தும் விரைவில் மறைந்து போகும். உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படியாகவோ கவலைப்படும்படியாகவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உன் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை உணர்ந்து அதை அடைவதற்காக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் அறிவையும் நினைவு ஆற்றலையும் வெறும் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்திக்காம உன்னை உயர்த்துவதற்கும் உன் மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் கூட சேர்த்து உன் அறிவை பயன்படுத்தலாம் அல்லவா? எப்போதுமே என் பிள்ளைகள் எல்லாருமே ஞானத்தில் சிறந்தவர்களாக புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலக மக்கள் இப்படிதான். பெரும்பாலும் யாரும் யாரையும் முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரும் யாருக்காகவும் கவலைப்படவும் மாட்டாங்க. ஆனா அது தெரியாம எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, உனக்காக பாவம் பார்ப்பாங்க, உனக்காக கவலைப்படுவாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கியே, அது உண்மை கிடையாது என் செல்லமே. ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்கிட்டது போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உன்னை பயன்படுத்திக்கிறதுக்காக பாசம் போல வேஷம் போடுறாங்களே தவிர உண்மையிலேயே உனக்காக இங்கு யாரும் எதுவும் செய்யக்கூடியவங்களாங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. காலம் மாறும்போது
கண்டிப்பாக நீ ஒரு ஆள் இருந்ததுன்றது கூட அவங்க ஞாபகத்தில் இல்லாமல் போயிடும். அதனால் யார் உன்னை பற்றி பேசினாலும் பேசாட்டியும், யார் உன்னை தேடி வந்து பார்த்தாலும் பார்க்காட்டியும், யார் உன்னை நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகாதே. என்ன தப்பு நடந்தாலும் அதை மன்னிக்க கற்றுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். எந்த மனிதரும் எந்த விஷயத்திலும் உன்னை காயப்படுத்த நீ அனுமதிக்காதே. உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலுமே யாரும் யாரையுமே முழுசாக புரிஞ்சுக்காம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதும் மனஸ்தாபத்தையும் மன வருத்தத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் யாரையும் யாராலும் புரிஞ்சுக்கவோ யாராலும் யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன் மனசை நோகடித்து அதன் மூலமாக சந்தோஷப்படுறாங்கன்னா நீ அதுக்காக வருத்தப்படாதே. அவங்க செய்கிற செயல்கள் உன் மனசை கனமாக்கினாலும் உனக்கு பாரத்தை கொடுத்தாலும் அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததின் மூலமாக உன் கர்ம பலன்கள் மெல்ல குறைஞ்சு போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படு. நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் வீணாக போகாது. அதுதான் உன் பாவத்தையும் கர்ம வினைகளையும் கரைக்கக்கூடிய வழின்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. யார் ஒவ்வொரு முறை உன்னை காயப்படுத்தும் போதும் உன் மனசில் இருந்த பாரத்தையும் உன் கர்மாவையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த பாவத்துக்கு உரிய தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக தைரியமாக ஒதுங்கி நிற்க பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் தரமாட்டேன் என் தங்கமே. இந்த உலகத்தில் நீ பார்க்குற மனிதர்களும் நீ செய்கிற செயல்களும் உன் சொந்த பந்தமும் சொத்து சுகமுமே கூட எதுவுமே நிலையானது இல்லைன்னு உனக்கு தெரியுமல்லவா? நீ பிடிச்சி வச்சிருக்க உறவுகளும் உன் ஆரோக்கியமும் செல்வமும் ஒரு நொடியில் எப்போ எப்படி வேணும்னாலும் மாறக்கூடியதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மனசுன்றது ஒரு மாயை தான். வாழ்க்கையும் அந்த மாயையின் ஒரு விஷயம்தான். அடுத்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது உனக்கு தெரியாதல்லவா? இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழத் தொடங்கு. என்னை நம்பி வாழும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அருட்கொடைகளை உனக்கு அள்ளி கொடுத்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான சந்தோஷத்தை தர நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு துணையாய் பாதுகாவலாய் இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ எப்பேற்பட்ட வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கை போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அடுத்தடுத்து பல அதிசயங்களையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. யார் உன்னை பற்றி என்ன தப்பாக சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே என் செல்லமே. நீ வாழ்க்கையில் உயர்வதும் ஜெயிப்பதுமே அவர்களுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும். இந்த சாயப்பா உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன்னை இகழ்ந்து பேசும் நாவுகள் எல்லாம் நாளைக்கு உன் உயர்வை பார்த்து மௌனமாக நிற்க தான் போகிறாங்க. நீ சந்தித்த அவமானங்களும் உனக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகளும் வீணாக போகாது. கண்டிப்பாக உன்னை ஒரு உறுதியான ஆளாக உருவாக்கி உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ யாருங்கிறத யாருமே புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பற்றி உனக்கு தெரியும். நானும் உன்னை முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உன்னுடைய முயற்சிகளையும் பொறுமையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா அதற்கு உரிய பலனை மிக பெரிய அளவில் கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ சாதாரணமாக நினைக்கிற சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை பெரிய விதத்தில் மாற்ற போகுது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மையாக இரு.
மனக்கசப்பை உருவாக்கி கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுத்து நீ மன உறுதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். இனிமே நீ முன்னேறும்படியும் உனக்கு துணையாக நான் இருந்து நிழலாய் உன்னை வழி நடத்தி வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்கவோ பொருட்படுத்தவோ வேண்டாம். நீ ஜெயிப்பதே அவர்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்பான பதிலாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ.